விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே சதுரகிரி மலையில் உள்ள கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற 3000க்கும் அதிகமான பக்தர்கள் காட்டாற்று வெள்ளத்தால் கீழே வர முடியாமல் சிக்கியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜேந்திரன் தரும் தகவல்களை கேட்கலாம். ராஜேந்திரன், பக்தர்கள் அதிக அளவில் காட்டாற்று வெள்ளத்துல எப்படி சிக்கிக்கிட்டாங்க? அதாவது இப்ப பார்த்தோம்னா இந்த விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகில் இருக்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில அந்த சதுரகிரி மலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு நம்ம மகாலிங்கம் மலை அப்படிங்கிற சொல்லக்கூடிய மகாலிங்கம் கோவில் இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த தமிழ்நாடு அளவுல இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல வந்து ஒவ்வொரு அமாவாசை தினத்துக்கும் வருவாங்க. இப்போ வந்து கோடை விடுமுறை ஆயிடுச்சு, அதுபோக இப்ப மழை வந்து பெஞ்சிருக்கனால அந்த 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 அருவியில குளிக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க. அதுவும் போக வந்து இன்னைக்கு அமாவாசை தினம்னால வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த சதுரகிரி மலைக்கு சுவாமி தரிசனத்துக்காக வர்றாங்க. இப்போ மலையில பார்த்தோம்னா இந்த தானிப்பாறைங்கிற இந்த அடிவார பகுதியில இருந்து மேல மலைக்கு போனா 7 கிலோமீட்டர் தூரம் போகணும். அந்த 7 கிலோமீட்டர் தூரம் போற வழியில பாத்தீங்கன்னா இடையில சிறிய சிறிய ஓடைகள் மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் மாதிரி இருக்கும். அந்த இப்ப தொடர்ந்து இப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால வனப்பகுதியில இப்ப அதிக அளவுல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த வெள்ளம் வந்து அந்த ஆத்துக்குள்ள தண்ணி எப்போ வரும்னு நம்மளால யூகிச்சு எதுவுமே சொல்ல முடியாது. திடீர்னு மேல மழை அதிகமாயிடுச்சுன்னா இந்த ஆறுகள்ல வெள்ளம் அதிகமாயிடும். இப்படி வந்து இன்னைக்கு இந்த விடுமுறை தினனால மக்கள் வந்து இன்னைக்கு அமாவாசையை முன்னிட்டு அதிக அளவுல இன்னைக்கு சாமி தரிசனம் போயிருக்காங்க. போயிட்டு என்ன ஒரு பகுதி மக்கள் மேல ஏறவும் ஒரு பகுதி மக்கள் கீழே இறங்குவோமா இருக்கும்போது இன்னைக்கு இந்த திடீர் வெள்ளப்பெருக்குனால அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அந்தந்த இடங்களே வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு 5 இடங்கள்ல சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஆற்றை கடக்க முடியாம அங்கங்க நின்றுகிட்டு இருக்காங்க. ராஜேந்திரன், காட்டாற்று வெள்ளத்துல சிக்கிய பக்தர்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? இப்ப பார்த்தோம்னா உடனே வந்து சிறுவில்லிபுத்தூர், விருதுநகர், வத்திராயிருப்பு இந்த 3 இடங்கள்ல இருந்தோம் தீயணைப்பு துறையினர் வந்து மீட்பு பணிக்கு உடனே போய் இப்ப மீட்பு பணியை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக அந்த வத்திராயிருப்பு அதை சுற்றி இருக்க அந்த வனத்துறை ஊழியர்கள்லாம் இப்ப மீட்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து அவர்களுக்கு உதவியா சமூக ஆர்வலர்கள், காவல்துறையினர் வந்து முழு வீச்சுல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா மொத்தத்துல இப்போ அவங்க அங்க இருக்க மக்கள் கொடுக்குற தகவலை பார்த்தோம்னா ஒரு 5000 பேருக்கு மேல இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ கிடைச்ச கடைசிய தகவல் படி இப்போ ஒரு 400 பேருக்கு மேல ஒரு 2 இடங்கள்ல கயிறை கட்டி அங்க அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்து, அதாவது அது வந்து ஒரு குறுகிய தூரம் தான் இருந்தாலும் வந்து தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கனால அந்த குறுகிய தூரத்தை கூட கடக்க முடியாது. ஏன்னா அது மலைப்பகுதி. ஆனா கடந்து வர்றப்ப இழுத்துட்டு கீழே கரையில வந்து உருட்டி விடுற அளவுக்கு தண்ணி வந்து வேகம் அதிகமா இருக்கும். அதனால வந்து இப்ப அந்த ஒரு 2-3 இடங்கள்ல கயிறை கட்டி மீட்பு பண்ணி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 400 பேருக்கு மேல மக்களை வந்து அக்கறையில இருந்து இக்கரைக்கு கயிறை கட்டி மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. மேல வந்து இப்போ இந்த வெள்ளத்துல ஒரு 5 பேர் சிக்கிட்டதா தகவல் வந்துச்சு. அதுல வந்து இப்ப பார்த்தோம்னா ஒரு 4 பேர் வந்து மரத்துல சிக்கி இருந்ததா சொன்னாங்க. அதுல 2 பேரை வந்து இப்ப வனத்துறையினர் வந்து கயிறை கட்டி அவங்க 2 பேரை இப்ப மீட்டுட்டு இருக்காங்க. ராஜேந்திரன், மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதா சொன்னீங்க. மீட்பு படையினர் போதுமான அளவுல இருக்காங்களா? இன்னும் பேரிடர் மீட்பு படையினர் யாராவது மீட்பு பணிக்காக வர்றாங்களா? இல்ல, மீட்பு பணிகள் வந்து இப்ப போதுமான அளவுல இருந்தாலும் வந்து அந்த மலையில இருந்து வர்ற அந்த வெள்ளப்பெருக்கு வந்து குறைஞ்சாலே அதிக நம்ம மீட்பு பணியை வந்து வேகப்படுத்த முடியும். ஏன்னா எவ்வளவுதான் மீட்பு பணி இருந்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. மீட்பு பணிகள் வந்து அதை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் மீட்பு பணிகளை செய்ய முடியும். ஏன்னா மற்ற இடங்கள்ல மீட்பு பணிகளை வந்து செய்ய முடியாது. இருந்தாலும் வந்து மலைப்பகுதினால கொஞ்சம் சிரமமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. மேலும் வந்து அப்பப்ப வந்து சின்ன சின்ன அங்க மேல சாரல் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி வரத்து அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நமக்கு கிடைச்ச இப்ப வனத்துறையினர்கிட்ட நம்ம சம்பந்தமா கேட்டப்ப இந்த முழுமையா வந்து இந்த மலையில இருந்து வர்ற தண்ணி வந்து தண்ணியோட வேகம் வந்து இப்ப குறையறதுக்கு சுமார் இரவு 8 மணி ஆகும். 8 மணிக்கு அப்புறம் தான் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் சாதாரணமா இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் வந்து இப்படி கயிறை கட்டுற மீட்பு பண்ணி கயிறு மூலமா அவங்கள தான் மீட்க முடியும். இப்ப வந்து ஓரளவு வந்து இப்ப மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கடைசியா நமக்கு வனத்துறையினர் கொடுத்த தகவல் தெரிவிக்கிறாங்க. ராஜேந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.